பிரைஸ் லார்ட் பாஸ்டர். கர்த்தருக்கு கோடி நன்றி. என் தம்பி கோமா சீட்டுக்கும் மரண தருவாய்க்கும் போயிருந்த இந்த தம்பி டாக்டர் கைவிட்ட நிலைமையில் இருந்தது. ஆனாலும் நேற்று உங்கள்கிட்ட நான் சொன்னேன், அழுதுகிட்டு சொன்னேன், என் தம்பி இந்த நிலைமையில் இருக்கான், ஜெபிச்சு கொள்ளுங்க பாஸ்டர்ன்னு சொல்லவும் நீங்கள் ஆறுதலாக சொன்னீங்க. நிச்சயமாக அந்த விண்ணப்பத்தை கேட்டு உங்களோட ஜெபத்தை கேட்டு கர்த்தர் விடுதலை கொடுத்து இன்றைய நாளையில் தம்பி நான் எங்கே இருக்கிறேன்னு கண்ணை முழிச்சு கேட்டானா. கேட்டுட்டு சொன்னாமல் ஏன் என்னை கொண்டு இங்கே வச்சிருக்கு அப்படின்னு கேட்டதான். நிச்சயமாக பாஸ்டர் 3 தடவை ரத்த வாந்தி எடுத்து மசங்கி விழுந்துட்டானா. அவனுக்கு லேசாக உயிர் மட்டும்தான் இருந்திருக்கு, மைக்கப்போ உணர்வு இல்லாமல் இருந்தது. கோமா சீட்டுக்கு போயிட்டான். கோமா சீட்டுக்கு போன நேரம் அவங்க சொன்னாங்களாம், இவனை பிழைக்க வைக்க முடியாது, நாளைக்கு தான் சொல்ல முடியும், உசுரோட இருப்பானே இல்லையான்னு நாளைக்கு தான் சொல்ல முடியும்னு சொல்லக்குள்ள நாங்கள் எல்லாரும் கத்திட்டோம், அழுதுட்டோம். அப்போ நான் தைரியமாக இருந்தேன். என்னென்னு சொன்னால், என் கர்த்தர் இருக்கிறார், நிச்சயமாக காப்பாற்றி தருவார், அவரை விட வேற மேலான வைத்தியர் யாரும் இல்லைன்னு சொல்லி நான் உறுதியாக நம்பி உங்கள்கிட்ட நான் விண்ணப்பத்தை வச்சேன். நீங்கள் அதற்காக ஏறிட்டு நீங்கள் ஜெபிச்சு எனக்கு ஜெயம் எடுத்து தந்திருக்கீங்க. கர்த்தர் நல்லவர், எப்படின்னு ருசித்து பாருன்னு எனக்கு உணர்த்திட்டாரு. அவரை பார்க்கல வைத்தியவர் இந்த லோகத்திலே இல்லை. எங்களுக்காக எல்லாத்தையும் செய்து எங்களோட உயிரையும் மீட்டு எங்களோட விண்ணப்பங்கள் ஏதோ அவர் கேட்டு அவர் எங்களுக்காக பரிந்து பிதாவிடம் பேசி எங்களுக்கு விடுதலை தாராரு. இதுதான் உண்மை. கர்த்தருக்கு கோடி நன்றி. ஜெபிச்ச உங்களுக்கு நன்றி. உங்களோட குடும்பத்தையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் உங்களோட ஊழியங்களை பெருக பண்ணுவாராக. ஏசப்பா நல்ல ஒரு ஊழியக்காரரை எங்களுக்கு தந்திருக்கிறார், அதுதான் உண்மை. கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிக்கணும் பாஸ்டர். இந்த விண்ணப்பத்தை நீங்கள் எனக்காக ஜெபிச்சு விண்ணப்பத்துக்கு என் தம்பிக்கு மறு வாழ்வை கொடுத்துருக்கு கர்த்தர், அதுதான் உண்மை. என் தம்பி இன்றைக்கு உயிரோடு இருக்கணும்டா உங்களோட ஜெபந்தான் பாஸ்டர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது உபாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நாம் எங்கே போகலாம்? அந்த ஜனங்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்களும் நெடியவர்களும் அவர்கள் பட்டணங்கள் பெரியவைகளும் வானத்தையளாவும் மதிலுள்ளவைகளுமாய் இருக்கிறதென்றும் ஏனாக்கியரின் புத்திரரையும் அங்கே கண்டோம் என்றும் நம்முடைய சகோதரர் சொல்லி நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணினார்கள் என்று சொன்னீர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இஸ்ரவேலர் ஏறக்குறைய 45 லட்சம் பேர் என்று வேத வல்லுநர்கள் கருத்து. இதில் ஏனோக்கியரின் உயரத்தை, அவர்கள் பலத்தை, அவர்கள் ஆயுதங்களை, அரணான கோட்டைகளை 12 பேர் தவிர வேறு யாரும் பார்த்ததில்லை, யாரும் பார்க்கவும் இல்லை. பிரியமானவர்களே, யாரும் பார்க்கவில்லை என்றாலும் பல லட்சம் மக்களின் இருதயங்களும் கலங்கி போயிற்று. காரணம், பார்த்துவிட்டு வந்த 12 பேரில் பயந்து போன 10 பேரின் வாக்கு மூலம். பிரியமானவர்களே, அவர்கள் என்ன வாக்கு மூலம் சொன்னார்கள்? நாம் எங்கே போகலாம்? அந்த ஜனங்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்களும் நெடியவர்களும் அவர்கள் பட்டணங்கள் பெரியவைகளும் வானத்தையளாவும் அதிலுள்ளவைகளுமாய் இருக்கிறதென்றும் ஏனோக்கியரின் புத்திரரையும் அங்கே கண்டோம் என்றும் நம்முடைய சகோதரர் சொல்லி நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணினார்கள் என்று சொன்னீர்கள். பிரியமானவர்களே, சொல்லித்தான் கலங்க பண்ணினார்களா? அந்த வார்த்தை தான் ஆயிரங்களை கலங்க வைத்தது. பாருங்கள், வார்த்தையின் வல்லமையை பாருங்கள். பிரியமானவர்களே, உங்கள் வார்த்தை இருதயத்தில் இருந்து புறப்பட்டு வரும் வார்த்தை ஒருவனை எடுத்து கட்டவும் முடியும், இடித்து தரைமட்டமும் ஆக்க முடியும்.
உங்கள் நாவில் தான் தேவன் ஜீவனையும் மரணத்தையும் வைத்திருக்கிறார். நீங்கள் நன்மையை பேசும்போது ஜீவனையும், எதிர்மறையானதை பேசும்போது மரணத்தையும் அழைக்கின்றீர்கள். உங்களுக்கும் உங்களை சுற்றி உங்களை சார்ந்த மற்றவர்களுக்கும் நீங்கள் ஜீவனை பேசுங்கள். பிரியமானவர்களே, உங்கள் சத்துருவான பிரச்சனைக்கும் எதிர்வரும் வியாதிக்கும் வறுமைக்கும் மரணத்தை பேசுங்கள். அது இயேசு பேசின அத்திமரம் போல பட்டு போகட்டும். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில நாம் ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டியது, பாருங்கள், 10 பேரின் வார்த்தை 7 லட்சம் பேரின் இருதயத்தை கலங்க பண்ணினது. ஆனால் பிரியமானவர்களே, ஒன்றை யோசித்து பாருங்கள், நம்முடைய ஒரு நபரின் வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசப்படக்கூடிய இந்த சுவிசேஷத்தின் வார்த்தை லட்சங்களை அது கட்டி எழுப்பும். பிரியமானவர்களே, ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார். நிச்சயமாக பிரியமானவர்களே, அது மிகப்பெரிய அதிசயம். என் தேவன் வார்த்தையை அனுப்பி மனிதனை உயிரோடு எழுப்பினவர். லாசருவே வெளியே வா என்று சொன்ன அந்த வார்த்தை, பிரியமானவர்களே, வார்த்தையின் வல்லமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கால வேளையிலும் பிரியமானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, நம்முடைய வாயின் வார்த்தை மிக முக்கியமானது. நாம் எதை பேசுகிறோம், எதை விசுவாசித்து பேசுகிறோம், நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் எப்பொழுதும் கர்த்தரை குறித்ததாகவே இருக்க வேண்டும். அவருடைய வல்லமையை குறித்ததாக இருக்க வேண்டும். அவருடைய மகத்துவங்களை குறித்ததாக இருக்க வேண்டும். நாம் உலகத்தையும் உலகத்தில் இருக்கிற உபத்திரவங்களின் நெருக்கத்தையும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், நாம் அதை பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே இப்படி நடந்துவிடும், அப்படி ஆகிவிடும் என்று நம் வாயினாலே நாம் என்ன செய்கிறோம்? நாம் கெட்டு போகிறவர்களாக இருக்கிறோம். ஆக இந்த அதிகாலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவருடைய சிந்தையே நமக்கும் இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் எழுதுகிறார், கிறிஸ்துவின் சிந்தையே உங்களுக்குள் உண்டாயிருப்பதாக. கிறிஸ்துவின் சிந்தை, அவர் இந்த பூமியில் இருந்த பொழுது எப்படி இருந்தாரோ அதுபோல நாமும் வாழ வேண்டும். அவர் எப்படி ஜீவனுள்ள வார்த்தையை பேசினாரோ அதுபோல நாமும் தைரியமாக ஜீவனுள்ள வார்த்தையை நாம் பேசுகிற பொழுது நம்மை எந்த வியாதியும் நெருங்க முடியாது, எந்த பிசாசின் கூட்டமும் நம்மை அணுக முடியாது. நிச்சயமாகவே பிரியமானவர்களே, நாம் ஜெயம் எடுக்கிறவர்களாக இருப்போம். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. வார்த்தையின் வல்லமை அது எவ்வளவு பெரியது என்பதை இந்த காலை வேளையிலும் அப்பா நீர் உணர்த்தினீர் சுவாமி. ஹல்லேலூயா. இயேசுவே, மனுஷருடைய வார்த்தை லட்சக்கணக்கான மக்களுடைய இருதயங்கள் அது எப்படி கலங்க பண்ணினது என்பதையும் எஸ்அப்பா நாங்கள் தியானித்தோமே சுவாமி. எஸ்டடி ஒரு 10 பேர் சொன்ன அந்த வார்த்தை லட்சக்கணக்கான மக்களை அது கலங்க பண்ணிட்டு, எஸ்அப்பா, இந்த ஒரு மனுஷியாகிய என்னை தெரிந்து கொண்டீரே, என் மூலமாக நீர் பேசும் வார்த்தை லட்சக்கணக்கான ஜனங்களை கட்டுகிறதாக என்னை மாற்றும். என் நாவை பலப்படுத்தும், என் வார்த்தையில் வல்லமையை உண்டாக்கும் அப்பா. என்னோடு இந்த காலை வேளையிலும் அப்பா ஜெபிக்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவனுடைய பலம் இப்பொழுது நிரப்பட்டும். இயேசுவே, நீர் மிக பெரியவர் அப்பா. நீர் சர்வ வல்லமையுள்ளவர். ஒருவராய் வானங்களை உண்டாக்கினவர், ஒருவராய் உலகத்தையும் அண்ட சராசரியை படைத்தவர் என்று சொல்லப்பட்டது. நீர் வார்த்தையை அனுப்பி நீர் சிருஷ்டித்தீரப்பா. அந்த வார்த்தையின் வெளிச்சம், அந்த வார்த்தையின் வல்லமை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அது இருக்கிறதே. அமராஜா இயேசப்பா, விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிற பொழுது அவன் விசுவாசத்துக்கு ஏற்ற பலனை அவன் பெற்றுக் கொள்ளுகிறான். அவன் பேசுகிற பொழுது அவன் சாபத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். எஸ்டர்டே, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்திலும் அப்பா அளவில்லாதவருடைய கிருபையும் தயவும் இந்த நேரத்தில் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் அப்பா. உன்னதமானவரே, உயர்ந்தவரே, மகா பெரியவரே,
சர்வ வல்லமை உள்ளவரே, சேனைகளின் கர்த்தரே உமக்கு நன்றி. யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா எல் ஷடாய், நீர் சர்வ வல்லமை உள்ளவரப்பா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனப்பா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். அப்பா, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட்டால் நிற்கும். எங்கள் விசுவாசத்துக்கு ஏற்ற பலனை தரக்கூடியவரப்பா நீங்க. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து இந்த சத்தத்தை கேட்டு நிச்சயமாகவே கர்த்தரின் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் என்கிற விசுவாசத்தோடு அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா, ஒருமனப்படுகிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியும் ஹல்லேலூயா இயேசுவே, நீதிமானுடைய கூடாரத்தில் கம்பீர சத்தம் இருக்கும், அங்கே சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், நிறைவான ஆசீர்வாதம் இருக்கும். இந்த ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் வரட்டும் அப்பா. சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவருடைய கரம் இந்த காலை வேளையில பலப்படுத்தட்டும். இந்த நாளை குறித்ததான கலக்கங்கள், பயங்கள் இருக்கும் என்று சொன்னால் எல்லாம் நீங்கி போகட்டும். ஐயோ, என் கடன் பாரங்களை நான் எப்படி சரி கட்டுவது, இந்த நாளை நான் எப்படி சந்திப்பது, இந்த நாளில் என் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் மிக பெரிதாக இருக்குமே என்று சொல்லி பயந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் இப்பொழுதே ஒரு புதிய பலத்தை நீர் கொடுப்பீராக ராஜா. இயேசுவே, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி பிள்ளைகளுடைய இருதயத்தின் நினைவுகளை அறிந்து நீர் அதற்கேற்றபடி அப்பா பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை அவர் திருப்புவார். அப்பொழுது யாக்கோபுக்கு களிப்புண்டாகும், இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லுகிறது. எசப்பா, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று நீர் பார்க்கும்படி நீர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறீரப்பா. ஆகவேதான் தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்து இருக்கிறேன், அவர் என் வலது வாரிசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே, உங்க தயவும் உடைய கிருபையும் இந்த அதிகாலை வேளையில் உண்டாகணும் அப்பா. ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்துகிறீர், அவர்களை விட மேலாக என்னை நீர் உயர்த்தி நிறுத்துகிறீரப்பா. இயேசுவே, ஆபத்து நாளிலே கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பார் என்று சங்கீதம் 20:1 வாசிக்கிறோமே. பரிசுத்தமுள்ள தெய்வமே, உமக்கு நன்றி. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் உண்டாகணும். எசப்பா, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், ஆனால் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஹல்லேலூயா இயேசுவே, இந்த நேரத்திலும் என் தேவனுடைய வல்லமையும் ஆற்றலும் ஒவ்வொருவரையும் தொடுவதற்காக நன்றி. பரலோகத்திலிருந்து எங்களுக்கு உத்தரவு கொடுக்கிறீர், உமக்கு நன்றி அப்பா. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். வியாதியிலும் பலவீனத்திலும் கஷ்டப்படக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவனுடைய கரம் இப்பொழுதே இந்த அதிகாலை வேளையில இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா இயேசுவே, நீங்க சொன்னீங்களே ஏசாயா 44:3-8 படி, நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுள். நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். எசப்பா, நீங்க சொன்னீங்களே, உன்னை மிகவும் திரளாய் நான் பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா இயேசுவே, உங்க ஆவியை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நீர் ஊற்றுவீராக. இப்பொழுதும் அப்பா, எங்கள் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நாங்கள் உம்மை அன்பு கூறுகிறோம், உம்மை நேசிக்கிறோம், உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா இயேசப்பா, உங்க கரம் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். குடும்பத்தில் காணக்கூடிய குழப்பங்கள், பாரங்கள், பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி போகட்டும். பிள்ளைகளை குறித்ததான பாரங்கள் நீங்கி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே அப்பா, நீர் எவ்வளவு பெரியவர் அப்பா. நீர் மகா பெரியவர், மகா உன்னதர். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியாவான் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. எஸ்டர்டே ஹல்லேலூயா. எங்கள் தலையை உயர்த்துகிறவர், எங்களை மீண்டும் கட்டுகிறவர், எங்களை மேன்மைப்படுத்துகிறவர், எங்களை விட்டு கூடாதவர், உள்ளங்கைகளில் வரைந்து வைத்து அழகு பார்க்கிறவர் அப்பா நீங்க. ஹல்லேலூயா. நான் உண்மையில் அன்பா இருக்கிறதை எல்லோரும் அறியும்படி செய்வேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா சப்பா, நன்றி ராஜா. தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்னீங்களே. இந்த காலை வேளையிலும் அப்பா உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்கிறவரே உமக்கு நன்றி அப்பா.
ஹல்லேலூயா. இயேசுவே, தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுகிறவர். நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு என்று வாசிக்கிறோமே. ஹல்லேலூயா. இயேசப்பா, நீதிமானா இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வீடுகளிலே பொக்கிஷங்கள் சேரட்டும். ஹல்லேலூயா. இயேசப்பா, இனி பொத்தல் பையில் போடுகிறது போல ராஜா, உம்முடைய பிள்ளைகளுடைய வருமானங்கள் அழிக்காதபடி, அழிந்து போகாதபடி என் ஆண்டவர் அதை சேர்த்து வைக்கத்தக்கதாக என் தேவனாகிய கர்த்தர் நீர் கிருபை பாராட்டும். நெருக்கத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிட்டேன், அப்பொழுது என் சத்தத்தை தேவன் கேட்டார் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. உபத்திரப்படுகிற உபத்திரவத்தை நீர் அற்பமா எண்ணாதவரப்பா, அதை புறக்கணியாத தேவன். ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி. எங்கள் ஜெபங்களை கேட்கிறீர், அதற்காக நன்றி. என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவ ஆவியானுடைய அசைவாடுதல் இந்த காலை வேளை உண்டாவதற்காக நன்றி. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று நீர் சொல்லுகிறேன். சோர்ந்து போயிருக்கிற உடைய பிள்ளைகளை நீ பலப்படுத்தணும். கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு பதில் கிடைக்கணும் அப்பா. அமராஜா, உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு புதிய பலத்தை கொடுக்கணும் அப்பா. கழுகுகள் சட்டைகள் அடித்து உயர பறக்கிறது போல நம்முடைய பிள்ளைகளை நீர் அப்பா உயர பறக்க வைப்பீராக ராஜா. எஸ்டர், உம்முடைய ஆறுதல், உம்முடைய நீர் கொடுக்கிற தைரியம், பலன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த காலை வேளையில் நிரப்பட்டு, கழுகு எப்படி தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் குஞ்சுகளை தன் தோளின் மேல் வைத்து எப்படி உயர பறக்கிறதோ அதுபோல என் தேவனுடைய பிள்ளைகளை நீர் உயர்த்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக, சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஜெபங்களை கேட்கிறீர், உமக்கு நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து தாங்கப்பா. இந்த நாளில் ஒரு சமாதானம் இருக்கட்டும், சந்தோஷம் இருக்கட்டும் அப்பா. இந்த நாளில் காணக்கூடிய எல்லா குழப்பங்களும் நீங்கி போகணும், பிசாசின் போராட்டங்கள் விலகி போகணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு விரோதமாக, குடும்பத்திற்கு விரோதமாக கிரியை செய்யக்கூடிய ஹல்லேலூயா எந்த சத்துருவும், எந்த சபிக்கப்பட்ட ஆவிகளும் வெளியேறட்டும். தேவ வல்லம் இந்த காலை வேளையிலே துரிதமாய் செயல்படுவதாக ராஜா. சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவேன்னு சொன்னீங்களே டேடி. அம்மா ராஜா, எப்படிப்பட்ட சத்துருக்கள் பிள்ளைகளுக்கு இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் அவர்களுக்கு முன்பதாகவே நீர் நிச்சயமாகவே ஒரு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்துவீர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்திவலியாகவும் இருக்க கடவுள் என்று சொல்லி. அமராஜா, எங்கள் ஜபங்களை கேட்கிற தெய்வமே, உடைய சமூகத்துக்கு நேராக வந்து நின்று கைகளை ஏறெடுத்து வானத்துக்கு நேராக இயேசுவே என்னை ரட்சியும், என்னை மீட்டுக்கொள்ளும், என் குடும்பத்தை பாரும், கண்ணோக்கி பாரும், எங்களை நடத்தும் என்று யாரெல்லாம் தங்களுக்காகவும் தங்கள் குடும்பங்களுக்காக இந்த அதிகாலை வேளையில் உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் குடும்பத்தில் என் தேவனுடைய வல்லமையும் மகிமையும் இந்த காலை வேளையில் இறங்கணும் அப்பா. விடுதலை நாயகனா என் தேவனீர் அப்பா வேலை செய்வீராக ராஜா. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டர்கள், என்னை விசாலத்தில் வைத்தார் என்று பக்தன் சொல்லுகிறது போல அவர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசப்பா, மனுஷர்களை நம்பி நம்பி நாங்கள் கைவிடப்பட்டோம் அப்பா. இனி இயேசுவையே நாங்கள் நம்புவோம், இந்த தேவாதி தேவனையே நம்மை நம்புவோம் என்று யாரெல்லாம் இந்த அதிகாலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ அப்பா, நிச்சயமாகவே அவர்களை நீர் நடத்துவீர் அப்பா. எஸ் டாடி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். காரணம் அவர் என் பலன், என் கீதமானவர், அவரே என் ரட்சிப்பு. எசப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூலைக்கு தலை கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் சொல்ல முடியும், கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே என் காரியத்தை வாய்க்க பண்ணும். ஹல்லேலூயா. எசப்பா, இந்த அதிகாலை வேளையிலும் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற, கரங்களை ஏறெடுத்து ஜெபிக்கிற ஹல்லேலூயா ஒவ்வொரு மேலும் தேவ மகிமையும் வல்லமையும் இறங்கட்டும். காரணம், கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய தேவன், நான் அவரை துதிப்பேன், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவேன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. எசப்பா, தூரத்தில் இருக்கிறவர்களும் சமீபமாக இருக்கிறவருக்கும் நீர் தேவனாக இருக்கிறீர். நீர் வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிற தேவன் சுவாமி. வார்த்தையை அனுப்பி அற்புதங்களை செய்கிறவர். ஜீவனுள்ள வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய வல்லமை இறங்கணும் அப்பா. அமராஜா, உடைய பிள்ளைகளை நீதிமானாய் நீர் மாற்றி இருக்கிறீர். நன்றி.
ஹல்லேலூயா. பாவ கட்டில் சிக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும். பிசாசின் போராட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த காலை வேளையில் விடுதலை உண்டாகட்டும். அப்பா, உலக பாவங்களிலே சிற்றின்பங்களிலே சிக்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிற என் தெய்வமே உமக்கு நன்றி. நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அம்மா ராஜா, இதை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் நீதிமானா இருக்கிறாங்க சுவாமி. ராஜா, அவர்களை நீர் பிரகாசிக்க செய்வீராக. ராஜா, எஸ்டடி உடைய பிள்ளைகளை நீர் உயர்த்தணும், மேன்மைப்படுத்தணும் அப்பா. இந்த காலை வேளையிலும் அப்பா, உடைய சமூகத்தை நாடி ஜெபிக்கிற ஒவ்வொரு மேலும் என் தேவனுடைய கரம் அமரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, சத்துருக்களின் இஷ்டத்துக்கு எங்களை நீர் ஒப்புக்கொடாத தேவனாக இருக்கிறேன். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருப்பதாக. இந்த நாள் அற்புதமான ஒரு நாளாக இருக்கட்டும் சுவாமி. என் தேவனுடைய கிரியை செய்யக்கூடிய நாளாக இருக்கணும். பிள்ளைகள் செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணுங்க சுவாமி. அப்பா, நீர் கூடவே இருந்து நம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. எல்லா நிந்தை அவமானத்திலிருந்து என் ஆண்டவன் நம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி பாதுகாத்து ராஜா உடைய மகத்துவங்களை வெளிப்படுத்தி நீர் அற்புதமாக நடத்தணும் என்று சொல்லி நான் செபிக்கிறேன். கேட்கிற ஒவ்வொருவருடைய சட்டைகளுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறேன். அமராஜா, பாதுகாத்தள்ளும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.